நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு இமைக்கணம் அத்தியாயம் 2. காலம் 2. 12,000 ஆண்டு காலம் பிரபாவன் வெண்முகில்கள் மேல் அலைந்தது. மழையும் வெயிலும் மேல மேல வந்து சென்றன. நிகழ்ந்தவற்றின் தடமின்றி எஞ்சுவதே விண் என்று பிரபாவன் உணர்ந்தது. எனவே விண்ணில் எதுவும் நிகழ்வதே இல்லை என்று தெளிந்தது. ஒன்று போல் மறுநாள் அமையும் அப்பெருவிரிவின் அலையற்ற காலத்தை அதன் சித்தம் உணர்ந்தது. தன் சிறகுகளால் அக்காலத்தேங்கலை அசைக்க முடியும் என்று கண்டுகொண்டது. சிறகசைவை எண்ணி காலத்தை கணக்கிடத் தொடங்கியதும் தயங்கியபடி பிரிவின்மையிலிருந்து முக்காலம் சொட்டி வடிந்து அதை வந்து அடைந்தது. அதன் ஊசலில் முடிவிலாது ஆடியது பிரபாவன். புவிக்கு மேல் அசைவென எஞ்சியிருந்தது பிரபாவனின் சிறகுகள் மட்டுமே. புவியில் இருப்பென எஞ்சியிருந்தது தியானிகனின் உள்ளம். 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மண்ணில் இறங்கி வந்து தியானிகனை கண்டு ஒன்றும் நிகழவில்லை என்பதை சொல்லி மீண்டது பிரபாவன். பின்னர் ஒன்றும் நிகழவில்லை என்னும் செய்தியாகவே அதன் உடல் அமைந்தது. குறையாது தவம் கொள்ளும் நிலை கொண்டிருந்தது தியானிகன். சலிக்காது செயல் கொள்ளும் விசை கொண்டிருந்தது பிரபாவன். எண்ணங்களை அவியாக்கி வேள்வி ஏற்றியது தியானிகன். அதன் காவலன் என்று பிரபாவன் அமைந்தது. எங்கு தவமும் செயலும் முற்றிணைகின்றனவோ அங்கே தெய்வம் ஒன்று எழுகிறது. புவியில் அன்று எஞ்சியது அவர்களின் கூட்டில் முகிழ்த்த தெய்வம் மட்டுமே. ஹவனை என்னும் அத்தெய்வம் ஒவ்வொரு கணமும் நாளும் ஆண்டும் என வேள்வி கொடை பெற்று வளர்ந்தது. பேருரு கொண்டு எழுந்து விண்ணுலகை அடைந்தது. அங்கே இந்திரனின் நகரில் அழகிய இளநங்கை எனச் சென்று நின்றது. தழல் போல் சுடர்விட்ட ஆடையணியற்ற உடலுடன் இடக்கையில் செந்தாமரையுடன் வலக்கையில் ஏந்திய வெண் சங்கை ஊதியபடியே அமராவதியின் தெருக்களினூடாகச் சென்ற அவன் அவையை அடைந்தது. ஓம் என்ற ஒலியுடன் அவை புகுந்த அப்புதிய தெய்வத்தை கண்ட இந்திரன் திகைப்புடன் எழுந்து, அழகியே, நீ யார் என்று கேட்டான். அவனை என்ற பெயர் கொண்ட நான் மண்ணில் தியானிகன் என்னும் சிறு புழுவின் நாவில் எஞ்சிய இறுதி சொல் ஒன்றில் சிறு ஒலி தாதுவென இருந்தவள். ஓழ்கம், கலை, எண்ணம், எழுத்து என 4 கைகள் கொண்டு அமைந்த சொல் தெய்வத்தின் மகள். விண்ணில் பறந்தலையும் பிரபாவன் என்னும் பறவையின் சிறகின் ஒரு பிசிறு என பருவடிவு கொண்டேன். தியானிகனின் சித்த வேள்வியின் அவி பெற்று வளர்ந்து எழுந்தேன். பிரபாவனின் விழிப்பால் பேணப்பட்டேன். மண்ணின் பொருட்டு முடிவிலா விண்ணை கூவி அழைப்பது என் பணி என்றாள் அவனை. எதற்காக கூவி அழைக்கிறாய்? எதன் பொருட்டு நீ இங்கு வந்தாய் என்று இந்திரன் கேட்டான். அரசே, மண்ணில் வாழ்க்கை நின்றுவிட்டது. செயல் திரண்டு கூர்கொள்வதே வேள்வி என்பதனால் அவி கொண்டு வாழும் தெய்வங்கள் மழையின்றி கருகி அழியும் புல் என வேரின் காத்திருப்பு மட்டுமாக எஞ்சிவிட்டன. மண்ணில் கைவிடப்பட்டுள்ள இறுதி சித்தம் ஒன்றின் அழைப்பு நான். மண் அழிந்தால் அங்கு முளைத்த தெய்வங்களும் அழியும் என்று கொள்க. ஒரு தெய்வத்தின் அழிவென்பது தெய்வங்களாலான மாபெரும் நெசவாகிய விண்ணின் அழிவின் தொடக்கமே என்று உணர்க. தீர்வு தர வல்லோர் அதை கேட்குமாறாகுக என்றாள் அவனை. இந்திரன் நாரதரிடம், விண்ணுலாவியான மா முனிவரே, அனைத்துலகுகளையும் அறிந்தவர் நீங்கள். அங்கே என்ன நிகழ்கிறது என்று அறிந்து வருக என்றான். அவ்வண்ணமே என வணங்கி எழுந்த நாரதரை தன் கையில் ஒரு கணையாழி என அணிந்து கொண்டு அவனை விண்ணகரில் இருந்து இறங்கினாள். பொன்னொளி கொண்ட முகில் என அவள் விண்ணில் பறந்து கொண்டிருந்த பிரபாவன் முன் தோன்றினாள். அவளில் இருந்து ஓர் ஒளி துளி என எழுந்த நாரதர், பறவையே, நீ விழைவதென்ன என்றார். நான் கிளையின் இலை முனிவரே, என் பொருட்டு தவமையற்றும் வேரை சந்தியுங்கள் என பிரபாவன் அவரை மண்ணுக்கு அழைத்து வந்தது. தன் முன் காலை வெயிலில் ஒளி கொண்ட பனித்திரள் ஒன்று வந்து அமைவதைக் கண்டு தியானிகன் எழுந்தது. அருகே வந்து அப்பொன்னிற சுருளில் இருந்து எழுந்த நாரதர், உங்கள் தவம் நிறைவுறுக. உங்கள் தெய்வம் என்னை விண்ணிலிருந்து அழைத்து வந்தது. உங்கள் வேள்வி காவலரால் இங்கு கொண்டு வரப்பட்டேன் என்றார். கை கூப்பி உடல் பணிந்து அவனையை வணங்கிய தியானிகன், உன் அழியால் காக்கப்பட்டேன் என் தெய்வமே. என்னில் எழுந்தவள் என்றாலும் இப்புவியை காப்பவளாக நீ அமைக. நானும் என் கொடி வழியினரும் அளிக்கும் அவி பெற்று நீ முடிவிலாது வளர்க. ஆம், அவ்வாறே ஆகுக என்றது. பின்னர் நாரதரிடம், இசை முனிவரே, இங்கு புவியில் இறங்குகையிலேயே வேறுபாட்டை உணர்ந்திருப்பீர்கள்
என்று சொன்னது. ஆம், இங்கு அனைத்து ஒலிகளும் முற்றிலும் ஒத்திசைந்துள்ளன. எனவே எங்கும் இசை எழவே இல்லை என்றார் நாரதர். இசை என்பது அமைதியின் ஒலி வடிவம். அமைதி தன்னை வெளிப்படுத்த முடிவில்லாத ஒலி வேறுபாடுகளை ஆள்வதன் விளைவு அது. ஒலிகள் வேறுபாடு அழிந்து ஒன்றுடன் ஒன்று இணைந்து அமையும் வெறுமையில் அமைதி தன்னை இன்மை என வெளிப்படுத்திக் கொள்கிறது. ஆம், ஏனென்றால் இங்கு உயிர் இல்லை என்றாகிவிட்டது என்றது தியானிகன். ஏன் என்றார் நாரதர். ஏனெனில் இறப்பு இங்கு நிகழாதொழிந்துள்ளது என்றது தியானிகன். அறமும் காலமும் அழிந்து விட்டன. அனைத்தும் மண்ணுடன் படிந்து இன்மை சூடியிருக்கின்றன. நாரதர், எவ்வண்ணம் இது நிகழ்ந்தது என்றார். அறியோம். தன் 2 ஆழங்களில் தென்திசை தெய்வமான யமன் தொழில் இயற்றாது அமைந்து விட்டார் என்று எண்ணுகிறேன். அவருக்கு என்ன ஆயிற்று என்று சென்று உசாவி அறிய திசையுலாவியான உங்களால் மட்டுமே இயலும் என்றது தியானிகன். அங்கு சென்று கருங்கால வடிவரை காணுங்கள். மெய்யறிவரே, அவரை உங்கள் சொற்களால் மீட்டெடுங்கள். மண்ணுலகில் கோடி முகம் கொண்டு பெருகி பறந்திருக்கும் உயிர்குலத்தின் மன்றாட்டை முன்வையுங்கள். விழிநீருடன் கை நீட்டி அவரிடம் இறைஞ்சுகிறோம். தேவா, கருணை கொண்டு இறப்பை எங்களுக்கு மீண்டும் அழியுங்கள். எந்த அமுது இங்கே உயிர் பெருகச் செய்ததோ அதை மீண்டும் கனிந்தருள வேண்டும். எதன் மேல் இங்கு அத்தனை நெறிகளும் அமைந்ததோ அதை எங்களுக்கு மறுக்கலாகாது. நாரதரே, எங்கள் கண்ணீரை சென்றுரையுங்கள். எங்கள் அடைக்கலம் கோரலை தெரிவியுங்கள். எங்கள் முதல் மூதாதை தெய்வம் என்று அமர்ந்தவரிடம் அன்றே நாங்கள் எவரிடம் செல்வோம்? காலம் சமைத்து அதன் கணுக்களென சித்தம் உருக்கி இப்புவிக்கு பொருள் அளித்த சாவு என்னும் பேரருளை எங்களுக்கு மறுத்தால் இங்கு இதுவரை ஏற்றப்பட்ட அனைத்தும் அறுபட்டு அழியும். முழுமையடையாத எதுவும் முற்றிலும் பொருளற்றதே என்பது அவர் அறியாதது அல்ல. எதன் பொருட்டு பிரம்மனால் இப்புவி படைக்கப்பட்டதோ அந்நோக்கத்தை முறிக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். எந்த ஆணையின்படி செயல்கள் வேள்விகளாகி தேவர்கள் எழுந்தனரோ அந்த ஆணையை மறுக்க வேண்டாம் என மன்றாடுங்கள். எங்கள் நாவென அங்கு சென்று நில்லுங்கள். உயிர்குலங்களின் பொருட்டு உங்களிடம் அடிபணிந்து மன்றாடுகிறேன் என்றது தியானிகன். அது என் கடமையே என்றார் நாரதர். ஆனால் நான் செல்லும் வழி பாதுகாக்கப்பட வேண்டும். இவள் என்னை கொண்டு செல்லும் ஊர்தியாக வேண்டும். அறிக, இந்திரன் உலகுக்கு செல்வதிலும் 12,000 மடங்கு ஆற்றல் தேவை. இருளுலகுக்கு அமிழ 7 உலகங்களிலும் நிலை பெறாது செல்வதற்கு அசைவில்லா துலாமுள் அமைய வேண்டும். 2 தட்டுக்களும் பேரடை கொண்டால் ஒழிய அது நிகழ்வதில்லை என்று நாரதர் சொன்னார். தியானிகன், நான் என்ன செய்ய வேண்டும் முனிவரே என்றது. இப்புவியிலிருந்து சித்த வேள்வியின் ஆவி இவளுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றார் நாரதர். புவியில் இப்போது அனைவரும் இன்மையென அமைந்துள்ளனர் முனிவரே என்றது தியானிகன். நாரதர், உம்முள் எழுந்துள்ள விளைவை அவர்களுக்கு பகிர்ந்து அழியும். அவர்கள் தன்னுணர்வு கொண்டு சித்தம் அசைய பெறுவார்கள். அனைவரும் சேர்ந்தளிக்கும் சொற்களின் ஆவி இவளுக்கு உணவாகுக என்றார். உம் குலத்தை எழுப்புக. அவர்கள் சுண்டும் விரல்கள் என்றாகி பிற உயிர்குலங்களை தொட்டெழுப்புக. அவ்வாறே என்றது தியானிகன். அறிக, நோயின் தெய்வமாகிய வியாதி தேவியும் மூப்பின் தெய்வமாகிய ஜரை தேவியும் ஒவ்வொரு உயிருக்கும் அருகே காத்திருக்கிறார்கள். சித்தமயக்கின் தெய்வமாகிய உன்மாதையும் வலியின் தெய்வமாகிய பீடையும் வியாதி அன்னையின் மகள்கள். மறதியின் தெய்வமாகிய விஸ்மிருதியும் அச்சத்தின் தெய்வமாகிய பீத்தியும் அழுகையின் தெய்வமாகிய ரோதனையும் ஜரை அன்னையின் குழவிகள். உயிர்குலங்களில் துன்பத்தை நிறைப்பவர்கள் அவர்கள். இறப்பின் தெய்வமாகிய மிருத்யு அவர்கள் 7 புறவிகள் என பூட்டிய கரிய தேரில் ஏறி செந்நிற குழல் பறக்க கரிய முகத்தில் கண்கள் கனல உயிர்களை அணுகுகிறாள். அறிக, தன்னுணர்வினூடாகவே அவர்கள் உடல் புகுந்து உள்ளத்தை கைப்பற்ற முடியும். நீர் உம் குடியினருக்கும் உயிர்களுக்கும் இருப்புணர்வை அளித்ததுமே 7 அன்னையரும் பேருரு கொண்டு கோடி கண்களும் கோடானு கோடி உயிர் விரற் கைகளும் நாக்கொடுக்களும் நச்சுப்பற்களும் பூண்டு நகைத்தபடியும் உரிமையபடியும் கனைத்தபடியும் பெருகி சூழ்ந்து நிறைவார்கள். ஒவ்வொரு கணமும் பெருந்துன்பமே உயிர்குலத்தை ஆளும். அதை ஏற்று உளம் தளராது நின்று சொல்லளித்து இவளை விசை கொள்ளச் செய்ய வேண்டும் நீங்கள். தியானிகன், ஆம், அதை செய்கிறோம்.
எங்களுக்கு வேறு வழி இல்லை என்றது. அவ்வாறே ஆகுக என நாரதர் சொல்ல அளித்தார். பின்னர் அவனையிடம், என்னை 7ஆம் உலகுக்கு அழைத்துச் செல் தேவி. குன்றாது அவி வருமென்றால் உன்னால் எங்கும் செல்ல முடியும். உன் பயணம் வெல்லும் பொருட்டு இவர்களை இங்கு இயற்றும் தவம் வெல்க என்றார். 12000 ஆண்டு காலம் நாரதர் அவனையின் மேலேறி ஆழுலகங்களுக்குள் சென்று கொண்டிருந்தார். மண்ணுலகில் அனைத்து புழுக்களும் தன்னுணர்வு கொண்டன. அக்கணமே அவற்றை வியாதியும் ஜரையும் தங்கள் மகள்களுடன் வந்து பற்றி கொண்டனர். வலி கொண்டு துடிப்பதற்கு என்றே அமைந்த உரு கொண்ட புழுக்கள் பெருகி பரவி மண்ணை நிறைத்தன. அங்கிருந்த அனைத்து உயிர்களையும் அவை தொட்டெழுப்பின. எங்கும் பெரும் துன்பம் நிறைந்தது. பெருவலியில் எழும் கதறல்களும் அழுகைகளும் அவை ஓய்ந்தெழும் முனகல்களுமாக புவி முழங்கிக் கொண்டிருந்தது. விண்ணிலிருந்து நோக்கிய தெய்வங்கள் அதை ஒரு தேன் கூடென உணர்ந்தன. அதலம், விதலம், சுதலம், தலாதலம், ரசாதலம், மகாதலம், பாதாளம் என்னும் அடுக்குகளை கடந்து பாதாளத்தின் மையச் சுழி என்றமைந்த யமபுரியை சென்றடைந்தார் நாரதர். ஒவ்வொரு தளத்திலும் எதிர்கொண்ட பெருந்தடைகளை மண்ணிலிருந்து வந்த அவியின் ஆற்றலால் அவனை வென்றாள். வலியின் அசைவுகளே முத்திரைகளாக, துன்ப ஒலியே வேதச் சொற்களாக, விழிநீரே அவியாக பெருவேள்வி ஒன்றும் நிகழும் வேள்விச்சாலையாக இருந்தது புவி. தொலைவில் யமபுரியை கண்டதும் நாரதர் பெருமூச்சு விட்டு, வந்து அடைந்து விட்டோம். இத்தனை பெருந்துயருடன் உயிர்குலம் எதையும் கோரியதில்லை என்றார். 1000 யோசனை அகலம் கொண்ட ஆழி வடிவ பெரு நகர் அது. 4 திசைகளுக்கும் பெருவாயில்கள் அமைந்திருந்தன. மேளா பயணத்தால் வந்தணையும் உயிர்கள் தெற்கு வாயிலின் வழியாக கரிய பெருநதி போல உள் நுழைந்தன. அங்கே சித்திரபுத்திரனின் காக கொடி பறக்கும் மாளிகை அமைந்திருந்தது. அங்குள்ள 100,000 கோடி யமர்கள் இறப்பின் கணக்கு நோக்கி அவர்களை தனித்தனியாக பிரித்து உள்ளே அனுப்பினர். ஒவ்வொருவரும் அங்கேதான் அவர்கள் செய்தவை என்னென்ன என்று ஒட்டுமொத்தமாக கண்டனர். இல்லை, அது நான் அல்ல என்ற அலறல் ஒவ்வொரு நாளும் அங்கே எழுந்து கொண்டிருந்தது. இழுத்து கொண்டு செல்லப்படுகையில் ஒவ்வொரு காலடியாக தளர்ந்து பின்னிலம் தொட விழுந்து, அது நானே என்று விம்மினர். அந்நகருக்குள் நுழைந்தவர்கள் உருமாறி அங்குள்ள பொருட்கள் என்றாயினர். பொறுப்பில்லாது அலைந்தவர்கள் கோட்டை சுவரில் கற்களாயினர். ஒழுங்கிலாதிருந்தவர்கள் இல்லங்களின் செங்கற்களாக அடுக்கப்பட்டனர். அழிக்காதவர்கள் தூண்கள் என்றாயினர். உதவாதவர்கள் படிகளாயினர். ஆட்சி செய்தவர்கள் அடித்தள கற்களாயினர். தன்னை எண்ணி தருக்கியவர்கள் மணற்பருக்களாயினர். தனித்தலைந்தவர்கள் குவைகள் என்று அமைந்திருந்தனர். ஒவ்வொருவரும் அவ்வாறு அமைவதற்கு முன் எத்தனை காலம் என்றே இறுதியாக வினவினர். முடிவிலி வரை என்ற சொல் அவர்கள் உளம் போழ்ந்து செல்லும் இரக்கமற்ற வாள் என்று எழுந்தது. யமபுரியின் கிழக்கு வாயில் 3 தெய்வங்களுக்கு மட்டுமென ஒதுக்கப்பட்டிருந்தது. அங்கே யானை தலை கொண்ட 8000 காவலர் நின்றிருந்தனர். திசை காவலர் உள்ளிட்ட தேவர்களுக்கு வடக்கு. அங்கே 12,000 காவலர் பன்றி தலையுடன் நின்றிருந்தனர். இரவாமை என்னும் அருள் பெற்ற மாமுனிவர்களுக்கு மேற்கு. அங்கே எருமை தலையர் 24,000 பேர் காத்து நின்றனர். 3 வாயில்களும் பெரும்பாலும் திறக்கப்படுவதே இல்லை. ஏனென்றால் ஆழுலகை கடந்து அங்கு வரும் எவரும் ஒவ்வொரு அடி வைப்பிலும் தங்கள் தவத்தை இழந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே நெறி. நகரை சூழ்ந்திருந்த பெருங்கோட்டை வெப்பமும் தன்மையும் ஒருங்கே கொண்டதென தோன்றி தொட்டவரை எரிக்கும் இரும்பாலானது. இருளும் ஒலியும் ஒருங்கே அமைந்தது போல் கரிய மின் கொண்டிருந்தது. அதற்குள் செம்பாலான உட்கோட்டையும் நடுவே வெள்ளியாலான அரண்மனை கோட்டையும் அமைந்திருந்தன. சகசிரபத்மம் என்னும் பொன் மாளிகை ஒரு மைய தாமரை என தன்னுள் இருந்து எடுத்த ஒளியால் நடுவே பொலிந்திருந்தது. 1000 இதழ்களாக குவை கோபுரங்கள் கொண்டிருந்தது. 12,000 உப்பரிகைகளும் 18,000 வாயில்களும் கொண்டிருந்தது. அதன் உச்சியில் காக கொடி பறந்தது. ஒன்றுக்குள் ஒன்றென்று அமைந்து 108 தெருக்களால் ஆனது காலபுரி. முதல் தெருவில் 12,000 இல்லங்களில் காய்ச்சலின் தெய்வமான ஜ்வரை, வலிப்பின் தெய்வமான அபஸ்மாரை, புண்ணின் தெய்வமான ஷதை முதலான தெய்வங்கள் தங்கள் பல்லாயிரக்கணக்கான படைக்கணங்களுடன் வாழ்ந்தன. அதற்கடுத்த தெருவில் சினத்தின் தெய்வமான குரோதை, வஞ்சத்தின் தெய்வமான பிரதிகாரை, வெறுப்பின் தெய்வமான விரோதிதை முதலிய 11,000 தெய்வங்கள் தங்கள் எண்ணற்ற ஏவலர்களுடன் வாழ்ந்தன. தொடர்ந்தமைந்த தெருவில்
ஸ்கலித்தை, விஃப்ரமை, தோஷை முதலிய பிழைகளின் தெய்வங்கள் 10,000 இல்லங்களில் குடியிருந்தன. யமன் தன் மாளிகையின் மையத்தில் அமைந்த பேரவையில் தன் பட்டத்தரசி தூமூர்ணையுடனும் அப்ராப்தி, சியாமளை, இரி என்னும் இணை அரசியருடனும் அரியணை அமர்ந்து ஆட்சி செய்தான். அவன் அவையில் அறமறிந்த முனிவர்கள் 16,000 பேர் காகபுசுண்டரின் தலைமையில் அமர்ந்து நாளும் நெறி தேர்ந்தனர். மண்ணில் அறம் பிழைக்கும் ஒவ்வொரு முறையும் அதை ஒரு பறவை குரல் அங்கே கூவி அறிவித்தது. பேரழிவு நிகழ்கையில் விண்ணில் ஒரு குருதியொளி கொண்ட மீன் எழுந்தது. அவை முதல்வனும் படை முதல்வனும் இறக்கும் போது சங்கொலி எழுந்தது. அந்நகரின் ஒவ்வொரு மணற்பருவிலிருந்தும் எண்ணத்தால் தன் வடிவேயான ஓர் உருவை உருவாக்கி மண்ணுக்கு அனுப்பி அறத்தை ஆண்டான் யமன். யமபுரியின் மேற்கு வாயிலை அடைந்த நாரதர் அங்கிருந்து எருமைத்தலை காவலர்களால் தடுக்கப்பட்டார். இவ்வழியே எவரும் வருவதில்லை, இதை திறக்க அரசரின் ஆணை தேவை என்றார் காவலர் தலைவராகிய நியமர். என் வழியை எவரும் தடுக்க வியலாது என்று நாரதர் முன்னால் சென்றார். அவரை ஏந்தி சென்றிருந்த ஹவனை அனல் உருக்கொண்டாள். அவ்வனல் தாழாமல் எருமை தலையர் அப்பால் விலகி கூச்சலிட்டனர். ஹவனை யமபுரியின் மேற்கு கோட்டையின் வாயிலை உருக்கி அழித்தாள். அதனூடாக நாரதர் உள்ளே நுழைந்தார். அவர் அணுகுவதை ஏவலர் வந்து சொல்ல காகபுசுண்டரின் ஆணைப்படி அவரை அரசவைக்கு கொண்டு சென்றனர். வழி எங்கும் அப்பெருநகரம் செயலின்மையில் சோர்ந்து நிழல் அசைவு என ஏங்கிக் கொண்டிருப்பதை நாரதர் கண்டார். எவரும் எவரிடமும் பேசவில்லை. ஒருவர் விழியை பிறர் நோக்கவும் இல்லை. ஒவ்வொன்றும் முன்னரே நிகழ்ந்ததன் மறு நிகழ்வு என உயிரற்று இருந்தன. அவை முகப்பில் அவரை எதிர்கொண்டு வணங்கிய காகபுசுண்டர், எவ்வண்ணம் இங்கு வந்தீர் நாரதரே என்றார். இங்கு எவரும் வரலாகாதென்று தடுக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் இங்கு வந்து நோக்கிய பின் எங்கும் எதிலும் எப்பொருளையும் காணவியலாது. இங்கன்றி எங்கும் பின்னர் வாழவும் இயலாது. நாரதர், ஆம், ஆயினும் நான் வரவேண்டி இருந்தது. புவியின் உயிர் குலங்களின் பொருட்டு மட்டும் அல்ல, புவி என்று எழுந்த பெரு விளையாடலின் பொருட்டும் கூட என்றார். என்னை இங்கு வரை கொண்டு சேர்த்தது மண்ணில் நிகழும் பெருவேள்வியின் அவிப்பயனே. காகபுசுண்டர், ஆம், எங்கோ ஒரு பெருவேள்வி நிகழ்கிறதே என்று உணர்கிறேன். இங்கு எங்கும் இளமஞ்சள் ஒளியும் இனிய இசையும் நறுமணங்களும் நிறைந்துள்ளன என்றார். அவ்வேள்வி புவியில் நிகழ்கிறது. வேள்விகளில் தலையாயது அது. யாதனா யக்ஞம் என அதை சொல்கின்றனர் முனிவர். ஒவ்வொரு உடல் அணுவிலும் பெருவலியை நிறைத்து கொண்டு ஒவ்வொரு கால துளியையும் துயரென்றே உணர்ந்தபடி கண்ணீரும் மலர்களுமாகச் செய்யும் வேள்வி அது. நோயுற்ற உடல்கள் அதை இயற்றுகின்றன. நலிந்து இறக்கும் உயிர்கள் அதனூடாகவே விடுதலை பெறுகின்றன. முனிவரே, இப்போது புவியின் உயிர் குலமே அதை அங்கே செய்து கொண்டிருக்கிறது. நோக்குக என்று நாரதர் கை காட்ட காகபுசுண்டர் மண்ணுலகை தன் அகவிழியால் கண்டார். அங்கே ஒவ்வொரு உயிரும் தன் உடலை தானே ஒடுக்கி உச்ச வலியில் துடித்து கொண்டிருந்தது. நெறிப்பட்ட பற்கள், இழுபட்டு முருகிய நரம்புகள், அதிரம் தசை நார்கள், இறுகப்பற்றிய கைகள், நீர்கோத்த சிவந்த விழிகள், நீலம் பாரித்த தோள்கள், பெருந்துயர் என காகபுசுண்டர் சொன்னார். ஏனென்றால் அங்கே இறப்பு இல்லாமலாகிவிட்டிருக்கிறது. யமன் அந்த அமுத கொடையை நிறுத்திவிட்டிருக்கிறார். அவரை காணவே வந்தேன் என்றார் நாரதர். ஆம், இங்கே அறச்செயல்கள் நின்றுவிட்டிருக்கின்றன. அதில் நாங்கள் செய்வதற்கேதும் இல்லை. நாங்களும் தெய்வங்களேதும் தலையிட வேண்டுமென்று எண்ணி இருக்கிறோம் என்றார் காகபுசுண்டர். அங்கு நிகழ்வதென்ன என்று விளக்கினார். நெடுங்காலமாக அரசர் இல்லாமல் அவை ஒழிந்து கிடந்தது. பெருநகர் புதிய ஆணைகள் இல்லாமல் ஆற்றியதையே மீண்டும் மீண்டும் இயற்றிக் கொண்டிருந்தது. மைய செயல் நின்றுவிட்ட போது அங்குள்ள ஒவ்வொன்றும் இலக்கழிந்தது. ஒவ்வொருவரும் இருப்பிழந்தனர். தென்றிசையில் முஞ்சவான் என்னும் மலையின் உச்சியில் சென்றமைந்து மூவிழியனை தவம் செய்து கொண்டிருக்கிறார் அரசர். அங்கே எவர் செல்வதையும் அவர் விரும்பவில்லை. தன்னன் தனிமையில் தன் கைகளால் உருவாக்கிய சிவக்குரியை ஒழியா உளச்சொல்லால் வழிபட்டபடி அமர்ந்திருக்கிறார். அவரை அரசியர் கண்டே நெடுங்காலமாகின்றது. அன்று முதல் இறப்பு செயல் நிலைத்துவிட்டது என்று காகபுசுண்டர் சொன்னார். நாரதர், நான் அங்கு சென்று அரசரை கண்டு பேச விழைகிறேன் என்றார். 3 முதன்மை தெய்வங்களில் ஒன்றே அங்கு செல்ல முடியும். அதில் ஒன்று எழுந்தருளும் என்று எண்ணினேன் என்றார் காகபுசுண்டர்.
அதிலொன்றின் ஆடல் போலும் இது. ஆடும் அனைவரும் அவனே என்றார் நாரதர். அங்கு செல்லும் வழியெல்லாம் தடையென அரசரின் காவல் பூதங்கள் உள்ளன முனிவரே என்றார் காகபுசுண்டர். அவற்றை கடக்கும் வழியை நானும் அறியேன். நாரதர்: நான் செல்வது அவர் நலனையும் சார்ந்தது. அதனாலேயே இறுதியில் தடைகள் அகலும் என்ற பின் கிளம்பினார். முஞ்சவான் என்னும் மலைமுடிக்கு நாரதர் இருளில் இருந்து மேலும் இருளின் ஊடாகச் சென்றார். இருளில் அவர் உடல் அழிந்தது, பின் விழி அழிந்தது. அவர் நினைவுகளிலும் இருள் செறிந்தது. அறிந்தவை இருண்டன, இருத்தல் இருண்டது. பின்னர் செல்க என்பதாக மட்டுமே அவர் எஞ்சினார். மேலும் அவி கூறி புவியில் எரியல் என எழுக என்று ஹவனையிடம் சொன்னார். ஆம், என் சித்தம் அங்கே எழுந்து கைவிரித்து அலறி அவர்களிடம் கொடை கோருகிறது. இன்னும் துயர் கொள்க, இன்னும் விழிநீர் விடுக, உங்கள் உடல் உருகி நெய்யாகுக, உங்கள் உளம் உருகி சொல்லாகுக என்று ஆணையிடுகிறேன் என்றாள் ஹவனை. 12 ஆண்டுகள் இருளில் சென்று நாரதர் இருண்ட நீரில் கரிய நீர் குமிழி என தன்னொளி கொண்டு வானில் நின்றிருந்த முஞ்சவானை சென்றடைந்தார். அங்கே யமனால் காவல் நிறுத்தப்பட்டிருந்த பேய்களும் பூதங்களும் காகங்களும் எருமைகளும் கழுதைகளும் பன்றிகளுமாக கரிய உருப்பெருக்கி அலறியபடி அவரை சூழ்ந்து கொண்டன. நான் நான் என நுண்சொல் உரைத்து தன்னை ஊழகத்தில் நிறுத்தி அவற்றை வென்றார். பின்னர் எழுந்தவை அவருடைய உருவம் கொண்டிருந்தன. தேவர்கள் தேவர்கள் என்று சொல்லி அவற்றை வென்றார். பின்னர் எழுந்தவை அவர் அறிந்த தேவர்களின் உரு கொண்டிருந்தன. தெய்வம் தெய்வம் என்று அவற்றை வென்றார். 3 தெய்வங்களின் வடிவில் எழுந்து விழுங்க வந்த இருள் முகில்காலர்களை பிரம்மம் பிரம்மம் என்று சொல்லி கடந்தார். அதன் பின் பெருங்கால வடிவு கொண்டு வந்தன பூதங்கள். தேவி, உன் ஆற்றல் மிகுக என்றார் நாரதர். முனிவரே, இப்போது புவியில் உள்ளவர்களை 7 கொடுந்தெய்வங்களின் வடிவு கொண்டு வதைத்து கொண்டிருப்பவள் நான். இரக்கமில்லாமல் அவர்கள் மேல் நின்று நடமிடுகிறேன் என்றாள் ஹவனை. கால வடிவ பூதங்களை அகாலம் அகாலம் என்று தவம் செய்து வென்றார் நாரதர். எதிரே இருளென குவிந்து இரும்பு கோட்டை என உறுத்து நின்ற தடையை நோக்கி, காலதேவா அகாலதேவா அரணுருவே மரலியே அடைக்கலமாகுக நீ என்று கூவியபடி நேர் நோக்கி பாய்ந்தார். ஹவனை அவரிலிருந்து ஒரு மெல்லிறகென உதிர்ந்தாள். அவர் சென்று சென்று காலதேவனின் முன் சிறு கருங்குருவே என சிறகு மடித்து இறங்கினார். இமைக்கணம் 2வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.